ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம சேலஞ்ச் ப்ராப்ளம்ஸ் ஃப்ரம் எக்ஸைஸ் 1.3 லேருந்து நம்ம 12th கொஸ்டின் தான் டேக்கிள் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம 9 to 11 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் சேலஞ்ச் ப்ராப்ளம்ஸ் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். அதே எக்ஸைஸ் 1.3 லேருந்து தான். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு வீடியோ நம்ம 12th கொஸ்டின் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ப்ராடக்ட் ஆஃப் எனி த்ரீ consecutive numbers is always divisible by 6. இதான் justify the statement with an example அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ பேசிக்கா இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம ஜஸ்டிஃபை பண்ணலாம். அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஜஸ்டிஃபை பண்ணுவோம். ஸோ அதான் பேசிக் ஐடியா இந்த ஸ்டேட்மெண்ட். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் எனி த்ரீ கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் நம்ம ஒரு 3 எக்ஸாம்பிள் எடுக்கலாமே. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து 3, 4, 5. இது வந்து 3 கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். இதோட ப்ராடக்ட் எடுத்து நம்ம 6 ஆல் டிவைட் பண்ணி நம்ம ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா அது ஒரு எக்ஸாம்பிள் ஜஸ்டிஃபை மாதிரி வந்துடும். இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி வந்துடும். ஸோ அது ஒரு எக்ஸாம்பிள். அப்புறம் வேற என்ன எக்ஸாம்பிள் எடுக்கலாம்? 10, 11, 12 இது ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கலாம். அப்புறம் 19, 20, 21 இது ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கலாம். ஸோ இது எல்லாமே 3 கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். இதுவும் 3 கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ், இதுவும் 3 கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ், இதுவும் 3 கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாமே. 3 into 4 into 5 is it divisible by 6 ஆ செக் பண்ணணும். ஸோ 6 எப்படி எழுதலாம் நீங்க? ஸோ 6 நீங்க 3 into 2 எழுதலாம். 3 into 2. ஸோ 3 3 கேன்சல் ஆயிரும். 2 4 2 ஆல் கேன்சல் ஆயிரும். ஸோ கோஷன்ட் வந்து 10 வரும், ரிமைண்டர் 0 வரும். ஸோ கிளியர்லி 3 into 4 into 5 is divisible by 6. அவ்வளோதான். ஸோ இது டிக்கு போட்டுருங்க. இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுங்களேன். 10 into 11 into 12 divided by 6 என்ன வரும்? 6 எப்படி எழுதலாம்? 3 into 2 எழுதலாம். ஸோ 12ம் 3யும் அடிச்சிடலாம். நீங்கள் 4 ஆல் 12 divided by 3 is equal to 4. ஸோ அதான் இங்கே எழுதிருக்கேன். 10 divided by 2 வந்து 5 வரும். ஸோ இது ரெண்டுத்தையும் அடிச்சிருங்க. ஸோ 5 into 11 into 4 வந்து உங்களுக்கு கோஷன்ட்னு வரும். ரிமைண்டர் 0 வந்துடும் இங்கேயும். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் 0 வந்துருச்சு. கோஷன்ட் ஒரு பக்காவாக ஒரு ஹோல் நம்பர் வருது. ஆக்சுவலாக எக்ஸாக்டாக என்ன ஹோல் நம்பர் வருதுன்னா 55 into 4. அதான் ஹோல் நம்பர். நான் அதை கால்குலேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதை அப்படியே விட்டுருங்க நீங்கள். ஸோ 5 into 11 into 4னா அப்படியே விட்டுருங்க. இதான் ஹோல் நம்பர். இந்த ஹோல் நம்பர் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதுவும் divisible by 10 into 11 into 12 is also divisible by 6. ஸோ இதுவும் 3 consecutive numbers which are divisible by 6. ஸோ செகண்ட் எக்ஸாம்பிளும் ஓகே. இப்போ தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்களேன். 19 into 20 into 21 divided by 3 into 2 which is nothing but 6. ஸோ divided by 6. இது வந்து 19 into 20 into 21 divided by 6 வந்து உங்களுக்கு ரிமைண்டர் 0ன்னு கொடுத்தா நீங்கள் செக் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ அதோட நம்ம கேம் ஓவர். ஸோ இங்கே 7 வரும். ஏன்னா 21 divided by 3 gives you 7. 20 divided by 2 gives you 10. அவ்வளோதான். ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு பக்காவாக ஒரு ஹோல் நம்பர் வருது. ரிமைண்டர் 0ன்னு வருது. இந்த கேஸ்லேயும் ரிமைண்டர் 0 தான் வருது. ஸோ 19 into 20 into 21 is actually divisible by 6. ஸோ இந்த 3 கேஸ்லையுமே பார்த்தீங்கன்னா இதுவும் டிக் போட்டுருணும் பேசிக்காக. ஸோ இந்த 3 கேஸ்லையுமே நம்ம வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் ஜஸ்டிஃபை ட்ரூன்னு நம்ம கன்க்ளூட் பண்ணிடலாம். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் எனி த்ரீ கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் இஸ் ஆல்வேஸ் divisible by 6 அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் ட்ரூ தான். ட்ரூ அவ்வளோதான். ஏன்னா அதுக்கு 3 எக்ஸாம்பிள் வச்சு நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். ஸோ அதான் இந்த கொஸ்டின் ஆன்சர். இப்போ நம்ம வந்து 13 கொஸ்டின் போகலாம். 13 கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மலர்வழி, கார்த்திகா அண்ட் அஞ்சலி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நேட்டிவ்ஸ் ஆஃப் த சேம் வில்லேஜ். தேவையில்ல. தே ஒர்க் அட் டிஃப்ரெண்ட் பிளேசஸ். அதுவும் தேவையில்ல. மலர்வெளி கம்ஸ் டு ஹர் ஹோம் ஒன்ஸ் இன் 5 days. ஸோ தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் நீங்கள் தேவையில்லன்னு கிளியராக ஃபர்ஸ்டே ஸ்டேட் பண்ணிட்டா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ மலர்வெளி வந்து அவங்க வீட்டுக்கு வந்து ஒன்ஸ் இன் 5 days வருவா. சிமிலர்லி கார்த்திகா அண்ட் அஞ்சலி கம்ஸ் டு தேர் ஹவுஸ் ஒன்ஸ் இன் 6 days அண்ட் 10 days ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ கார்த்திகா வந்து ஒன்ஸ் இன் 6 days வருவா. அஞ்சலி வந்து 10 நாளைக்கு ஒருக்க தான் வருவா. ஸோ பேசிக்காக அதான் இன்ஃபர்மேஷன் அவன் கொடுத்துருக்கான். அசியூமிங் தட் தே மீட் ஈச் அதர் ஆன் 1st of October. அக்டோபர் ஃபர்ஸ்ட் மீட் பண்றாங்க. அக்டோபர் 1 தான் அவங்க மீட்டிங் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் அவங்க தான் மீட் பண்றாங்க. அக்டோபர் 1 தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் மீட்டிங்னு வச்சுக்கலாம். மீட்டிங் பாயிண்ட்னு கூட சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து இஸ் ஆன் ஹெல்ட் ஆன் October 1. அடுத்தது எப்போ மீட்டிங் பண்ணுவான்னு கேட்குறாங்க. வென் வில் ஆல் த 3 மீட் அகைன். ஸோ அடுத்து எந்த டேட்ல வந்து மீட் பண்ணுவான்னு தெரியல நமக்கு. அக்டோபர்லயா இல்ல அடுத்த மாசத்துலன்னு கூட தெரியல. ஸோ அதை எடுத்துறேன். நெக்ஸ்ட் மீட்டிங் பாயிண்ட் என்னன்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் டேட் என்னன்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் டேட் வென் வில் தே மீட் அகைன். பேசிக்கா அதான் கேட்கறான். வென் வில் தே மீட் அகைன். வென் வில் தே மீட் அகைன். அகெயின் அவ்வளோதான். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் எல்சிஎம் ஆஃப் 5, 6, 10 கண்டுபிடிச்சிங்கன்னா கேம் ஓவர். அவ்வளோதான். ஏன்னா எல்சிஎம் வந்து உங்களுக்கு லோயஸ்ட் காமன் மல்டிபிள் ஆஃப் 5, 6, 10 கண்டுபிடிச்சிங்கன்னா அடுத்தது எப்போ அவங்க மீட் பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். எந்த தேதியில் மீட் பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். எந்த டேட்ல கரெக்டாக எக்ஸாக்டாக மீட் பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நம்ம October 1லேருந்து அதை கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ சப்போஸ் 30 daysனா 13 போட்டு +13 போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ October 1லேருந்து October 30th அவங்க மீட் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இல்லை October 31 நினைக்கிறேன் அந்த கேஸில். ஸோ இப்போ எல்சிஎம் கண்டுபிடிச்சிடலாம். 5, 6, 10ஓட எல்சிஎம் எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம்? ஒன்று நீங்கள் லிஸ்ட் போட்டு கண்டுபிடிக்கலாம்.
இல்ல டிவிஷன் மெத்தட் போட்டு கண்டுபிடிக்கலாம். இது ரெண்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிச்சிடலாம். இல்ல நீங்க பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணிட்டு ஃபேக்டர் ட்ரீ மெத்தட்ல பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணி டீகம்போஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ 3 மெத்தட் இருக்கு. நான் ஆனால் 2 மெத்தட் தான் போட போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லிஸ்ட் எழுதிடலாம். 5, 10, 15, 20, 25, 30 இப்படியே போயினே இருக்கு. இது வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 5. இப்போ 6ஓட மல்டிபிள்ஸ் எதுனா 6, 12, 18, 24, 30 அவ்வளோதான். ஸோ இது 6ஓட மல்டிபிள்ஸ், இதுவும் போயினே இருக்கு. இப்போ 10ஓட மல்டிபிள்ஸ் பாருங்களேன். 10, 20, அப்புறம் 30 அவ்வளோதான். ஸோ இது 10ஓட மல்டிபிள்ஸ் இப்படியே போயினே இருக்கு. ஸோ இப்போ லோயஸ்ட் கவுண்ட் மல்டிபிள் பார்த்தீங்கன்னா இதுதான் 30 தான். மூணுத்துலேயும் 30 தான் கோயின்சைட் ஆகுது. மூணுத்துக்குமே லோயஸ்ட் கவுண்ட் மல்டிபிள்னா 30 தான். ஸோ இது ஒரு மெத்தட். இது ஃபர்ஸ்ட் மெத்தட் டு ஃபைண்ட் எல்சிஎம் ஆஃப் 5, 6, 10. ஃபர்ஸ்ட் மெத்தடை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாமே. ஸோ 5, 6, 10 ஒரு ஸ்கொயரில் எப்படி எழுது, ஒரு டிவிஷன் மாதிரி ஒரு ப்ராக்கெட்டில் எழுதுங்க இந்த மாதிரி. ஸோ இப்போ இது எப்படி பண்ணலாம், நம்ம 5ஆல் டிவைட் பண்ணுங்க. ஸோ 1, 6, 2 அவ்வளோதான். மறுபடியும் 2ஆல் பெருக்கிறேன். 3, 1, 1, 3, 1, 1, 3, 1 மறுபடியும் 3ஆல் பெருக்கலாம், அவ்வளோதான். ஸோ இப்போ இது என்ன வருது, இதோட எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் இஸ் 5 × 2 × 3 அவ்வளோதான். 5 × 2 × 3 இதுக்கு பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா ஹெச்எஃபே கிடையாது. ஏன்னா 5 இஸ் அ பிரைம் நம்பர், 10 இஸ் அ பிரைம் நம்பர். இப்போ 5, 6, 10 காமனாக 1 தவிர எதுவுமே இல்லை. ஸோ ஹெச்எஃபே 1 தான் இதில். ஸோ அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட் நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும். ஸோ அவ்வளோதான். ஸோ எல்சிஎம் வந்து 5 × 2 × 3, ஸோ விச் இஸ் நதிங் பட் 30 அவ்வளோதான். ஸோ டிவிஷன் மெத்தட்லையும் நமக்கு 13 கிடச்சிருச்சு, லிஸ்ட் போட்டு நமக்கு 13 கிடச்சிருச்சு. ஸோ ஆன்சர் 13 நம்ம கன்ஃபார்மாக சொல்லிடலாம். ஸோ ஆன்சர் 30 தான். ஸோ எல்சிஎம் ஆஃப் 5, 6, 9 இஸ் நதிங் பட் 30. ஸோ ஃபர்ஸ்ட் அக்டோபர் 1st அவங்க ஃபர்ஸ்ட் மீட்டிங் பாயிண்ட் வந்து அக்டோபர் 1st, செகண்ட் மீட்டிங் பாயிண்ட் வந்து ப்ளஸ் 30 days போடுங்க. 30 days கழிச்சு வந்து அவங்க மீட் பண்ணுறாங்க. ஸோ அக்டோபர் 31st அவங்க மீட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். 31st அவ்வளோதான். இதுதான் ஆன்சர். ஸோ அடுத்த மீட்டிங் பாயிண்ட் வந்து அக்டோபர் 31st வரும். அக்டோபர் 31st அவ்வளோதான். ஸோ ஆஃப்டர் 30 days they will meet again. பேசிக்காக அப்படியே எழுதினாலும் போதும். ஏன்னா சம்டைம்ஸ் இது குழப்பம், அக்டோபர் 30th எழுதலாமா 31st எழுதலாமான்னு உங்களுக்கு குழப்பம் இருக்கும். ஸோ அதனால பெட்டர் என்ன பண்ணுங்க, நீங்கள் இப்படி எழுதிருங்க, ஆஃப்டர் 30 days they will all meet again. ஆஃப்டர் 30 daysன்னு சொல்லலாம். நம்ம 30 இது ரொம்ப கரெக்டான ஆன்சர் தான். ஆஃப்டர் 30 days they will meet again அவ்வளோதான். they will meet again. ஸோ இதான் கரெக்டான ஆன்சர். அக்யூரேட்டான ஆன்சர்னா இதுதான், they will meet again அவ்வளோதான். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ இஸ் த ரைட் ஆன்சர் அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம வந்து 13 கொஸ்டின் முடிச்சிட்டோம், 12th கொஸ்டின் முடிச்சிட்டோம் இந்த வீடியோவில். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம்னா 14 கொஸ்டின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.